வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசியில் வந்து ஜென்ம சனியாக அமர இருக்கிறார். ஜென்ம சனி காலகட்டம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அதேபோல மனைவி வழியில் செலவுகளும் தேடி வரும். இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்க இருக்கிறது. ராகு 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதனால் ஒருவித பதற்றம் உங்களை ஆட்கொள்ளும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையும் இல்லை. தெய்வத்துணை உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். திடீர் பயணங்களால் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்படும். இளைய சகோதரியிடம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. அயல்நாடு செல்ல விசாவும் கிடைக்கும். வங்கி கடனுதவியால் வீடு கட்டும் பணியை பூர்த்தி செய்வீர்கள். சொத்து பிரச்சனையில் அவசரம் காட்ட வேண்டாம். வழக்கறிஞரின் ஆலோசனை இன்றி எந்த முடிவிலும் எடுக்காதீர்கள். விஐபியில் நட்பால் சில காரியங்களை சாதிப்பீர்கள். சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவி தேடி வரும். விலையுயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கால்வலி கழுத்து வலி வந்து நீங்கும். சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மரியாதை கூடும். சிலர் சுயதொழில் தொடங்க வாய்ப்பும் ஏற்படும். மற்றபடி உடற்பிணிகள் சார்ந்து அதீத கவனத்துடன் மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். முட்டிக்கு கீழே காலில் பிரச்சனைகள் வர வாய்ப்பும் அதிகம். பல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனம் தேவை. ஜென்மசனி என்றாலும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் தடைகள் இருக்காது. வீடு வாகனம் நகைகள் வாங்குவதில் குறையும் இருக்காது. அதனால் நீங்கள் முதலீடும் செய்யலாம். பிள்ளைகளிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உறவுகளிடம் நிதானமும் வேண்டும். பிள்ளை பெற்றுக்காக இயங்குபவர்களுக்கு நல்லதும் நடக்கும். இந்த ராசியை சேர்ந்த பூரட்டாத நட்சத்திரக்காரர்கள் தோல் மற்றும் பல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். அதனால் உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் நல்லது. உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கு காலில் பிரச்சனையும் பண வீசத்தில் ஏமாற்றம் ஏற்படும். அதனால் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுவது. நீங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்றால் நிலம் தொடர்பான பிரச்சனைகளும் வரும். தூக்கமின்மை அச்ச உணர்வு ஏற்பட்டு விலகும். இந்த ராசியை சேர்ந்த பெண்களாக இருந்தால் மன அழுத்தம் உருவாகும். நிறைய புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நிலைமை தலைகீழாக மாறும். ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படும். பழனி திருப்பதி பத்ரி கேதார்நாத் போன்ற மலைத்தலங்களை சென்று வருவதும் நல்லது. நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால் தடாலடியாக சில மாற்றங்களை செய்வீர்கள். பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கனியுடன் நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பையும் தாண்டி லாபம் உங்களுக்கு உயரும். இருந்தாலும் வியாபார கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். இதுவரையிலும் தொந்தரவு தந்து வந்த பழைய அதிகாரிகளின் மாற்றலாகி செல்வார்கள். புது அதிகாரியின் வரவால் உங்களுக்கு உற்சாகம் அறிவீர்கள். உங்களுக்கான பரிகாரம்: ஏதேனும் ஒரு சனிக்கிழமை என்று கரூர் ஐயர் மலைக்கு சென்று அங்குள்ள ஈசனை தரிசித்து வாருங்கள். அதேபோல திருச்சி திருவள்ளரை புண்டரிநாத் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மீனராசி மாணவர்கள் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு கருடனுக்கும் விளக்கேற்று வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமைகளில் ஏற்கனவே வழங்கி வழிபடலாம். சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.